வெல்கம் டு ராமசாமி சான்ஸ்கிரிட் கோர்ஸ். செவன்த் சான்ஸ்கிரிட் சிக்ஷக் பிராரம்ப பாரதிய வம்சத்தில் 11வது பாடம் 62வது பக்கம். இதில் போடல 62வது பக்கம், இது 63 போட்டிருக்கு, இது 62வது பக்கம். சந்தி சேர்க்கை பாடம் 11வது பாடம். சந்தி சேர்க்கை. சந்தினா சேர்க்கைன்னு அர்த்தம். ஒரு பதத்தின் கடைசி எழுத்தும் அடுத்த பதத்தின் முதல் எழுத்தும் சேர்ந்து வரும்போது சந்தி எனப்படும். ஒரு வார்த்தையோட கடைசி எழுத்தும் அடுத்த பதம் முதல் எழுத்தும் சேர்றப்போ சந்தின்னு சொல்லுவாங்க. அதை சமஸ்கிருதத்தில் வாக்கியங்களை எழுதும்போது இம்மாதிரி சந்தி பதங்களுக்கு உண்டாகும். இந்த மாதிரி சமஸ்கிருதத்தில் உண்டாகும். ஆனால் இம்மாதிரி சந்திகள் சில நியமங்களுக்கு உட்பட்டுத்தான் வரும். சில ரூல்ஸுக்கு கட்டுப்பட்டு தான் வரும். அது அம்மாதிரியான நியமங்கள் வடமொழி இலக்கணமாகிய வியாக்கரண சாஸ்திரத்தில் கூறப்பட்டவை. வியாக்கரண சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம். இம்மாதிரி முதல் பதத்தின் கடைசி எழுத்தும் அடுத்த பதத்தின் முதல் எழுத்தும் சேர்ந்து சந்தி வரும். முதல் வேர்டோட கடைசி எழுத்து அடுத்த வேர்டோட முதல் எழுத்து சேர்ந்தால் சந்தி வரும். இதேபோல் உயரத்துக்களுக்கும் ஒரு பதத்தின் முடிவுள்ள மறுபதத்தின் ஆரம்ப எழுத்துடன் சேரும்போது சந்தி என்பது வரும். உயிரெழுத்துக்கள் அந்த அ அ இ இ அந்த உயிரெழுத்துக்களுக்கு முடிவோட ஒரு பதத்தோட முடிவோட மறுபதத்தோட ஆரம்ப எழுத்தோடு சந்தின்னு சொல்லுவாங்க. அது உயிரெழுத்துக்களுக்கும் அடியில் கொடுக்கப்பட்டவை உதாரணங்கள் மூலம் இது நன்கு விளங்கும். கீழே எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்வர் சந்தி ஹே. 2 எழுத்துக்கள் ஒன்றோடு ஒன்று சேரும்போது ஸ்வர் சந்தி எனப்படும். 2 உயிரெழுத்துக்கள் அ அ அது சேரும்போது அ ஆ அதெல்லாம் சேரும்போது ஸ்வர் சந்தி 2 எழுத்தும் சேரும்போது ஸ்வர் சந்தின்னு சொல்லுவாங்க. அதை வியஞ்சன் சந்திக. 2 மெய்யெழுத்துக்கள் ஒன்றோடு ஒன்று சேரும்போது ஏற்படும் சந்திக்கு வியஞ்சன் சந்தி எனப்படும். அது க ச அந்த மாதிரி மெய்யெழுத்துக்கள் அதெல்லாம் ஒன்றோடு ஒன்று சேரும்போது அது வியஞ்சன் சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நோட் பண்ணிங்க. விசர்சந்திக. விசர்க்கம் ஆக ஒரு மெய்யெழுத்துடனும் உயிரெழுத்துடனும் சேரும்போது சந்திக்கு ஒன்றோடு ஒன்று சேரும். ஒரு மெய்யெழுத்துடன் விசர்க்கம் ஒரு மெய்யெழுத்துடனோ உயிரெழுத்துடனோ சேரும்போது ஏற்படும் சந்திக்கு ஒன்றோடு ஒன்று சேரும் விசர்சந்திக எனப்படும். இது விசர்சந்திக எனப்படும். ஆக ஒரு மெய்யெழுத்தோடையோ உயிரெழுத்தோடையோ காவலாக ஆவோடையோ ஏதோ சேரும்போது அது விசர்சந்தின்னு சொல்லுவாங்க. மேலே சொன்ன 3 சந்திகள் சமஸ்கிருதத்தில் முக்கியமானவை. இதெல்லாம் முக்கியமானது. இது 3 விஷயமும். தீர்க்க சந்திக.
ஒரே மாதிரியான இரண்டு உயிரெழுத்துக்கள் சேரும்போது இரண்டு உயிரெழுத்துக்கும் பொதுவான ஒரு நெடில் உயிரெழுத்துடன் வரும். உதாரணம், அதாவது ரெண்டு உயிரெழுத்து சேரும்போது பொதுவான ஒரு நெடில் ஏற்படும். குறில்னா நெடில்னா அது ஆனா இழுத்து சொல்கிறது நெடில், குறில்னா அப்படின்னு சொல்கிறது குறில், ஆனா நெடில். அதாவது இப்போ வந்து இந்த ரெண்டு எழுத்து ப்ளஸ் ரெண்டு எழுத்துக்கள் சேரும்போது அது பொதுவான ஒரு நெடில் எழுத்துக்களும் வரும். ஆன்னு வரும். ஆ ரெண்டுத்தையும் சேர்த்தா அப்படின்னு முடிகிற வார்த்தையோடு சேர்த்தா அது ரெண்டு வார்த்தையும் சேர்த்தா அது ஆன்னு வரும். ஆன நெடில் வரும். குறில் ஆங்கிறது குறில், ஆங்கிறது நெடில். சின்ன மெதுவாக சொல்கிறது, சின்னதாக சொல்கிறது குறில், பெருசாக சொல்கிறது நெடில். அப்படி. அதாவது தத்ர இருக்குது, அஸ்தி இது அஸ்தி, தத்ர இது அஸ்தி. ரெண்டு ஆம் சேரும்போது தத்ராஸ்தின்னு வரும். ரெண்டும் ஆன் சேரப்போ இது ஆன நெடில் வரும். தத்ர ப்ளஸ் அஸ்தி தத்ராஸ்தி, அங்கே இருக்கிறான். இப்போ வந்து ப்ளஸ் இங்கிட்ட பார்த்தோம். தத்ராஸ்தி, தத்ர ப்ளஸ் அஸ்தி தத்ராஸ்தி. இது ப்ளஸ் அது பார்ப்போம். வித்யா ப்ளஸ் ப்ளஸ் இக்கோட்ட ததா ப்ளஸ் ஆனந்த். ஆனந்துக்கு ஆனந்துன்னு தப்பாக கொடுத்துருக்குது, ஆனந்துன்னு பேர். இது ஆனந்துன்னு வார்த்தை. இந்த ரெண்டு ப்ளஸ் ததான்னு முடிக்குது, ஆன்னு ஆரம்பிக்குதுங்க. ரெண்டும் சேரும்போது ஆன்னு தான் வரும். ததா ப்ளஸ் ஆனந்த் இங்கோட்டு ததா ஆனந்த். இப்பொழுது சந்தோஷம். இப்போ ப்ளஸ் அது வந்து வித்யா ப்ளஸ் அத்தியனம். ப்ளஸ் ப்ளஸ் இக்கோட்டு அப்படின்னு முடியும். வித்யா ப்ளஸ் அத்தியாயனம், வித்யா ப்ளஸ் அத்தியாயனம், வித்யாத்தியானம் கல்வி கற்பது. வித்யா ப்ளஸ் ஆவோட வித்யா ப்ளஸ் ஆவோட சேருது. வித்யா ப்ளஸ் அத்தியாயனம், வித்யாத்தியாயனம் அது ஆணு இதாகும், நெடில் வரும். ப்ளஸ் அத்திர ப்ளஸ் ஆகச்சதி, அத்திர ப்ளஸ் ஆகச்சதி, அத்ராகச்சதி. அது வந்து நெடில் ஆணு வரும். ப்ளஸ் இக்கோட்ட அத்திர ப்ளஸ் சேர்ந்தால் ஆணு வரும். அத்ராகச்சதி, அத்திர ப்ளஸ் ஆகச்சதி அத்ராகச்சதி. இங்கு வருகிறான். तत्र प्लस अस्ति अस्ति तत्रास्ति. अत्र प्लस आगच्छति, तत्र प्लस अस्ति तत्रास्ति. अत्र प्लस आगच्छति अत्रागच्छति. विद्या प्लस अध्ययन विद्याध्ययन. तदा प्लस आनंदम. प्लस प्लस உதாரணம் வந்து தத்ரா ப்ளஸ் அஸ்தி தத்ராஸ்தி. ப்ளஸ் ததா ப்ளஸ் ஆனந்தம் ததானந்தம். ததா ப்ளஸ் ஆனந்தக ததானந்தக. ப்ளஸ் இக்கோட்டு வித்யா ப்ளஸ் அத்தியாயனம் இக்கோட்டு வித்யாத்தியாயனம். வித்யாத்தியாயனம் ப்ளஸ் இக்கோட்டு अत्र प्लस आगच्छति इकोट अत्रागच्छति. प्लस इकोट अत्र प्लस मुझे इदागुது. अत्र प्लस आगच्छति अत्रागच्छति. இங்கே வருகிறான். அடுத்தது ப்ளஸ் இக்கோட்டு அப்படின்னு வருது. நிபதி ப்ளஸ் இச்சா, ப்ளஸ் நிபதி இச்சா நிபதி சா. இப்போ ஈன்னு முடியும், ஈன்னு வரும். நிபதி சா அரசனின் ஆசை, அரசின் ஆசை. ப்ளஸ் இக்கோட்டு ப்ளஸ் இக்கோட்டு ஈன்னு வரும். அத்திர அஸ்தி ப்ளஸ் ஈஸ்வர்
இது ஈ ப்ளஸ் ஈஸ்வர், அத்ரீஸ்வர், அத்ரி ப்ளஸ் ஈஸ்வரக, அத்ரீஸ்வரக, ஈ ப்ளஸ் ஈ கொட்டி ஈ, அத்ரி ப்ளஸ் ஈஸ்வர், அத்ரி ப்ளஸ் ஈஸ்வரக, அத்ரீஸ்வரக. அப்புறம் ஈ ப்ளஸ் ஈ கொட்டி ஈ, கௌரி ப்ளஸ் ஈவ், ஈவுன்னு ஈவுன்னு வரும். கௌரி ப்ளஸ் ஈவ், கௌரீவ். அது இ ப்ளஸ் இ கொட்டி இ, கௌரி இ ப்ளஸ் இ கொட்டி கௌரீவ், இ கௌரீவ், கௌரி போல. இ ப்ளஸ் இ கொட்டி இ, ஸ்ரீ ப்ளஸ் ஈஷா, இ கொட்டி ஸ்ரீஷா, இ ப்ளஸ் இ கொட்டி இ, ஸ்ரீ ப்ளஸ் ஈஷா கொட்டி ஸ்ரீஷா, ஸ்ரீஷா ஹ, ஸ்ரீஷா ஹ. அதாவது லக்ஷ்மி தேவி. ஊ ப்ளஸ் ஊ இக்கட்டு ஊ, மது ப்ளஸ் உஷ்ணம் இக்கட்டு மதுஷ்ணம், ஊ ப்ளஸ் ஊ இக்கட்டு ஊ, மது ஊ ப்ளஸ் ஊ உஷ்ணம், ஊ உஷ்ணம் ஊ இக்கட்டு ஊ, மதுஷ்ணம், மது ப்ளஸ் உஷ்ணம் இக்கட்டு ஊ ப்ளஸ் ஊ இக்கட்டு ஊ, மது ப்ளஸ் உஷ்ணம் இக்கட்டு மதுஷ்ணம், மதுவின் உஷ்ணம். ஊ ப்ளஸ் ஊ இக்கட்டு ஊ, மது ப்ளஸ் ஊர்வதம், ஊ ப்ளஸ் ஊ இக்கல் டு ஊ, ஊ ப்ளஸ் ஊ இக்கல் டு ஊ, மது ப்ளஸ் ஊர்வதம், மதூர்வதம், மது ப்ளஸ் ஊர்வதம், மதூர்வதம், ஊ ப்ளஸ் ஊ இக்கல் டு ஊன்னு வருது, மதூர்வதம். ஊ ப்ளஸ் ஊ இக்கல் டு ஊ, ஊ. மதுர்த்தம் மணப்பெண், மதூர்வதம் மதுவின் ஊற்று, மதுர்த்தம் மணப்பெண். ஊ ப்ளஸ் ஊ இக்கல் டு ஊ, ஊ ப்ளஸ் ஊர்வதம் இக்கட்டு பூர்வதம், பூவின் ஊற்று, பூ ப்ளஸ் ஊர்வதம் இக்கட்டு பூர்வதம், பூவின் ஊற்று. வது ப்ளஸ் உக்தம் அது கொடுக்கல இதில், வதுக்தம், வது ப்ளஸ் உக்தம், ஊ ப்ளஸ் ஊ இக்கட்டு ஊ, வது ப்ளஸ் உக்தம் வதுக்தம். எல்லாம் நோட் பண்ணிங்க. பூ ப்ளஸ் ஊர்த்தம் ஊர்வதம் பூர்வதம், மது ப்ளஸ் ஊர்வதம் மதூர்வதம், மதுவின் ஊற்று, பூ ப்ளஸ் ஊர்வதம் பூர்வதம், பூவின் ஊற்று. மது ப்ளஸ் உஷ்ணம் மதுஷ்ணம், வது ப்ளஸ் உக்தம் வதுக்தம் மணப்பெண். இது வது ப்ளஸ் உக்தம், வது ப்ளஸ் உக்தம் உக்தம் அது கொடுக்கல, வது ப்ளஸ் உக்தம் அது கொடுக்கல, வதுக்தம் மணப்பெண். எல்லாம் நோட் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.